ஓ பார் பார் ஒரு பார் சரி பா பா வெள்ள நை சரி தண்ணி வெறுக்கு தண்ணியை குடி கோயிலே துப்பு முதல்ல பெருசா எனக்கு இஷ்டம் இல்லை இந்த வேலைகள் ஆனா பிள்ளைகளுக்கும் அது விருப்பம் கொஞ்சம் ஒரு உயரத்துல இருக்கும் வந்து டீ குடிச்சு போட்டு எல்லாரும் மண்ணை தான் எடுத்து போட்டு கொண்டிருக்கோம் நாங்களும் மண்ணை போடுறோம் கம்புற மாதிரி இல்லை இந்த பாருங்க தெரியும் இந்த ஒரு டிப்பர் மண் பண்ணும் போல இருக்கு அப்படிங்கிறது சொல்றதுன்னா பின்னிற நாளரை ஆயிட்டுது அப்போ 4 பேருக்கு டீ போட்டு 4 பேருக்கு பேட்டன் வாங்கி வச்சுது மற்றது இதுவும் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே வந்து வெட்டுற பிளான் வந்து தெரியாது வெட்டுறத அந்த எப்படி வெட்டி அந்த ஒன்று கலட்டுறது அந்த பாருங்க தான் சுட்டியில் எல்லாம் ஃபுல்லாக ரத்தம் கலைக்கவே ஆளுக்கு ரத்தத்தை கண்ணோட கதையும் பெறாதா என்னன்னு சொல்றது நல்ல பெரிய ஆலமிலையில் தான் உடுப்போல் எல்லாம் தச்சு போடுறது தச்சு தான் அப்படியே போட்டு கோத்து போட்டு மேலே மாதிரி அப்படி தான் உடுப்போம் சர்மியெல்லாம் சுத்தின் செய்ய வந்து அப்படி கட்டு நீ கொஞ்ச நேரம் தலையச்சு ரத்தம் கூட போட்டுது அதில் இது கொஞ்ச நேரமா ஆப்பிரிக்காவில் கூடுதலாக மரங்களில் செய்திருப்பாங்க அந்த ஆப்பிரிக்கன் நாட்டில் நான் கூடுதலாக பார்த்துருக்குறேன் உண்மையா ஓகே இல்லை உண்மையா எத்தனை இடங்களில் சாப்பிட்ருப்பேன் என்ன அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னீங்கன்னா எங்களோட வீட்டில் தான். இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போகிறோம்னா நேற்று ஒரு கொஞ்சம் வீடியோ தொடர்ச்சியாக அரைவாசியாக கட் பண்ணி போட்டது என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் நாங்கள் வீடியோ பதிவு செய்யலாம். அப்போ அதை கண்டபடியாக மதியத்துக்கு பிறகு என்ன நடந்ததுன்றதை நாங்கள் வீடியோவில் பதிவு செய்யலை. அப்போ மதியம் நாங்கள் இவர் மீன் வாங்கியிருந்தவர் சமைச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து போட்டு தான் மற்ற வேலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அது என்ன மாதிரி யார்கிட்ட விருப்பத்துக்காக இந்த வேலை அது புதிய வேலை. இப்போ என்னுடைய கிச்சன் வேலைகள் நடந்து கொண்டு இருந்தது அதையோட தொடர்ச்சியாக இன்னொரு வேலையும் மட்டும் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ எங்களோட முன்பக்கத்தை நாங்கள் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பாக்குக்குள்ளே போனால் அந்த பாக்குக்குள்ளே செயற்கையை விட இயற்கையாக செய்ய அது ஒரு வடிவத்தை வேணாம். அப்போ நிறைய இடத்துல போய் பார்க்க நாங்கள் நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். அந்த பார்க்கில் இயற்கை வளத்தோடு இருக்க நாங்களும் ஆசைப்பட்டு கொண்டு வந்தாங்க. இப்படியான இருந்தால் எங்கள் இடங்களில் இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் எங்களோட இடங்களில் அப்படியான இது இல்லை. அப்போ எங்களுக்கு பார்த்தோம் எங்களோட வீட்டில் சின்ன இடம் இருந்தாலும் ஒரு பார்க்கில் இருக்கிற ஃபீலிங் இருக்கணும், ஒரு இயற்கை வளத்தோடு இருக்கணும் என்றதுக்காகவே எங்களோட இருக்கிற முத்தம் உங்களுக்கு தெரியும் முன்னுக்கு நிறைய முத்தங்கள் இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு விரும்பினது மாதிரி எல்லாருமே யோசிச்சுருக்கோம். அந்த கிடங்கடு கேட்கல கூட நாங்கள் ஒரு இது கட்ட போகிறோம் சொல்லி ஏன்னா ஸ்விம்மிங் பூல் நிறைய பேர் எங்களை கேட்டது எப்போ ஸ்விம்மிங் பூல் கட்டுறதை ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் நாங்கள் செய்ய போகிறது இல்லை ஸ்விம்மிங் பூல். அது உங்களுக்கு காரணம் என்னத்துக்காகன்றதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இப்போ புதிய வேலை ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வேலை யார்கிட்ட விருப்பத்துக்காக எதற்காக தொடங்கினதுன்னு சொல்லி முழுக்க இவற்றை விருப்பத்துக்காகத்தான் இந்த வேலை ஆரம்பித்தது. பெருசாக எனக்கு இஷ்டம் இல்லை இந்த வேலைகள். ஆனால் பிள்ளைகளுக்கும் அது விருப்பம். கொஞ்சம் ஒரு உயரத்தில் இருக்கணும் வேண்டாம் விளையாடுறது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகள் சின்னாக்களுக்கும் அது விருப்பம். இவருக்கு அது சரியான ஒரு விருப்பம். வாங்க பார்ப்போம் நாங்கள் என்ன வேலை ஆரம்பிச்சிருக்கிறோம் வாங்க தொடர்ந்து பார்ப்போம். சரி, எங்களுடைய வேலைகள் என்ன ஆரம்பிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 5 தூண் 6 தூணா 6 தூண் போட்டு கிடக்குது. இது என்னத்துக்காக எதுக்காக செய்திருக்கிறன்ற நீங்கள் வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லுங்க. வாங்க வீடியோக்கு போய் பார்ப்போம். போட்டாச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த 3 தூணும் போடைக்க என்ன மாதிரி கட்டமாக வருதுன்றதை பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. 5 சாப்பாடு வந்துட்டு சரியோ சரிதா. அதே மாதிரி நண்டை டீ பிளேன் டீ 3:40 வருமா? 2:40 சாப்பாடு பார்த்து எப்படி இருக்குன்னு உண்மையா ஓகே இல்லை உண்மையா எத்தனை இடங்கள்ல சாப்பிட்ருப்பேன் என்ன அதான் உண்மையா தான் சொல்றியோ? உண்மையா தான் சொல்றேன். நல்லா சாப்பாடு செஞ்சிருக்க நினைக்கிறேன்னா காக்கில வெங்காயம் பேட்டம் பம்பா வெங்காயம் சாப்பிடு பேர் எப்படி இருக்குன்னு சொல்லு. மீனை விட சாப்பிடு பேர் மீன் சும்மா மஸ்கெட் மாதிரி தான் இருக்கும். எப்படி மீன் அம்மாண்ண மீன் வீடியோ காட்டுறோம் பேர என்ன மீனுண்டு
சரியா சரி ஓகே சரி. அதாவது வந்து 6 பைப்பும் வந்து போட்டாச்சு. 6 பைப்பும் வந்து ரவுண்டாக வரும். அதாவது ரவுண்டுன்னு சொன்னால் அதுக்கு மேலே தான் அந்த கூடாரம் வரப்போகுது. கூடாரம்னு சொன்னால் இது இந்த எப்படி சொல்கிறது, ஆப்பிரிக்காவில் கூடுதலாக மரங்களில் செய்திருப்பாங்க. அந்த ஆப்பிரிக்கன் நாட்டில் நான் கூடுதலாக பார்த்துருக்குறேன். அந்த பிளானில் தான் இது வேறு. ஆனால் அவங்க மரத்திலே செஞ்சுருப்பாங்க. மரத்திலே மேலே உச்சத்தில் செய்த மாதிரி அப்படி ஒரு விருப்பத்தின் நிமித்தம் தான் இதை செய்கிறோம். இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், யாருக்கும் வந்து நீ காய் ஒன்றும் கீழே வந்து பார்த்தா இது கீழே கொங்குரீட் பண்ண போயிடும். கொங்குரீட் பண்ணுறதுக்கு தான் அங்கே சல்லி எல்லாம் போட்டு கொண்டிருக்கணும். அதே மாதிரி அங்காலையும் வந்து இஞ்சால பாருங்க, இஞ்சால பழக்கடி வந்து ஃபுல்லாக எல்லாம் பட்டி இப்போ 1/2 மணி நேரத்தில் முடிச்சுட்டோம். இந்த ஃபுல்லாக எல்லாமே வந்து கணியிடம் வந்து கொஞ்சம் இதாக இருந்தால் தான் சரியான முறைக்கு இருக்கும். நீட்டாக இப்படி கங்கி இருந்துச்சுன்னு சொன்னால் வடிவில்லாமல் இருக்குது. இப்போ கனியை நாங்கள் தென்னியா மாற்ற போகிறோம். பெனை வந்து இப்படி இருக்காது. பெனைக்கு வந்து இது பெனை ஒன்று கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு இதுக்குள்ள வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். காட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஒன்றுமே ஒரு கற்பனையில் வந்து செய்து கொண்டு இருக்கிறேன். பார்ப்போம் கதைக்கும். இப்போ என்ன சொல்லுங்க அப்போ, நீங்கள் ஆப்பிரிக்கார மாதிரினா இப்போ அந்த காலத்து ஆதிகால மனிதர் சொல்லி சொன்னால் இலகுலையில் தான் உடுப்பு கட்டும். என்னென்னு சொல்கிறது, நல்ல பெரிய ஆலமிலையில் தான் உடுப்புகள் எல்லாம் தச்சு போடுறது. தச்சுட்டு அப்படியே போட்டு கோத்து போட்டு மேலே கொழுவ வேண்டிய மாதிரி அப்படி தான் உடுப்பு. சர்மியெல்லாம் குக்கிங் செய்ய வந்து அப்படி கட்டுங்க. வேறு என்ன வச்சு நோண்டி ஆக்குறீங்க நீங்கள் உங்களை கதைக்கும். நான் யாராக இருந்தாலும் சரி இங்கே வந்து எல்லாம் வர்ற நீங்கள்லாம் கட்டிக்கொண்டு இதுக்குள்ள வந்து அப்படி உடுப்பு தான் முதல் நாங்கள் பழக்கட்டி கொடுப்போம். ஒரு நல்ல உடுப்பு உண்டு. அதே வந்து தென்னோலையில் செய்த உடுப்பு படம் எல்லாம் ரெடிமேட் செஞ்சு தான் வச்சிருப்பேன். ஒன்றும் யோசிக்க வேண்டாம். அது வந்து பால் காய்ச்சே கட்டாங்க கூப்பிடுவோம். அந்த உடுப்பு போட்டு தான் வேற ஓடும். அது வந்து பாப்பியில் எப்படிலாம் கதைக்கிறோம்னா அப்படி ஒரு என்னென்ன போல உண்மை மற்றது செருப்போல் இல்லை என்றால் கங்கு மட்டையை தான் கட்டை கொண்டு போக வேண்டிய கட்டங்களும் தரும். அப்படித்தான் ஒரு இது. அதே மாதிரி எங்களுக்கு கல் வந்து இப்போ காணா வந்துட்டு அங்கே பாருங்க அதில் ஒரு மேடை இருந்தது. கூடுதலாக நான் தான் கொத்தி விட்டுருக்கேன். கட்டை தனியாக இப்போ சாமி விழா கல் இல்லையன்றோட சாமி விடாச்சு தந்தது உண்மையிலேயே. ஏன்னா என்னுடைய கல் இல்லையன்றோட தான் உடாக்கின்றது. இப்போ நான் அவளுக்கு எப்படி நிற்கிறோடைய மோனிக்காக கொண்டு போக போகிறேன். இங்கே இதில் குடைச்சி போட்டு அங்கே கொண்டு அதில் போட்டு விடுமா என்ன என்னன்னு சொல்கிறது, செய்கிறேன் விடிய காலம் விழும்ப இந்த ஒரு பாரமான வேலையை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா. ஆனால் இருந்தாலும் செய்ய வேண்டிய சூழ்நிலை. வீட்டடிக்க என்னென்று இப்படி கையை கட்டி கொண்டு நிற்கிறது. பார்த்து கொண்டு நிற்க மேனம் கேட்காதுல்ல. நிற்கிறது திருப்பி தான் கிடக்கு அங்கே பைப்பில் விடையில. சரி, அப்போ வேலையும் ஆரம்பமாக நடந்த விட தான் இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்க. என்ன வித்தியாசமான காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஓகே, மோனிகா கொண்டு விட்டுட்டு வந்து திருப்பம் வேலை தான் பாப். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பழம் அதுக்கு தனியாக என்னென்னு கை வந்து பார்க்கலாத அவ்வளோ வரும் செத்தம் ஊற்றுப்பட்டு கொண்டிருக்குது. அந்த சின்னோன்னாக்கு இருந்த மாதிரி இது எல்லாருக்குமே இப்படி சூழ்நிலை வருமானு தெரிஞ்சு தான் நான் நடந்து போட்டு வாங்கி வச்சுட்டேன் வீட்டை. கீழே துறக்கிறது கை கட்டு ஏண்டா இது உண்மையில என்னன்னு சொல்கிறது. இதுக்காக தான் அண்டை வாங்கினேன். இது அந்த கையில் எப்படி ஒரு கையில் தூக்கு பாருங்க கத்திரிக்கோள் இல்லை சார், அவசரத்தை கத்திரிக்கோள் எவ்வளோ விட்டு ஓ பெருசாக தான் பட்டிட்டு வேற வட்டினா
எல்லாம் நன்மைக்கு தான் யோசிக்காது. உனக்கு சிறப்பாக போட்டுங்க. அப்புறம் முருங்கைக்கறி விடியல் மாட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணி எல்லா தொழிலும் செய்யலாம் எல்லாம் அதுதானே என்ன இந்த பிரச்சனை வருமென்று தான் வாங்கி வச்சு நான் 5.5 படி இருக்கு எங்கிட்ட விட்ட. இதுக்கு ஒரு கதை இருக்கு தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் எது நடந்தாலும் நன்மைக்கு தான்ன்ற கதை ஒன்று இருக்கு தெரியுமா? பல ஒரு பக்கம் யோசிக்கவே எதை நடந்தாலும் பேசி அப்படிக்கிறாங்க. ரத்தத்தை ஊத்துப்பட வேலை செய்யணும் சொன்னா இங்கதான் மருந்து கட்டவும் விட போக விட மாட்டோம். இங்க வச்சிருக்கேன் கொண்டு வந்து போனாக்கள் வேற ஆயின உண்டு. அப்படிங்கிற பழக்கட்டி போக மாட்டேன் விட்டுட்டு கத்திரிக்கோள் அவசரத்தில் ஓடி வந்தேன்னா உங்களுக்கு கத்திரிக்கோள்டாக்கா இதுக்கு ஒன்றும் தேடணும். சரி அப்போ இதே மாதிரி பார்த்துருப்பியா? இப்போ எனக்கு வந்து டைம் ஆகுது. நீ கொஞ்ச நேரம் தலையை சுத்தன் ரத்தம் கூட போட்டுது அதில் இது கொஞ்ச நேரமா என்ன கதைக்கவே ஆளுக்கு ரத்தத்தை கண்டோன்னு கதையும் பெறாதா? கதைக்க வேலை அணைக்கிறாண்டிக்க தலையை சுத்தது போல தான் கிடக்குது. தண்ணி விடுங்க தண்ணி அங்கே வச்சு கங்கோல் தண்ணி இஞ்சி ஆக்கியோ வாங்கி போட்டான். ஓ ஓ பார் பார் போட வா சரி வா வா மெல்ல சரி தண்ணி வெறுக்கு தண்ணியை குடி டே தண்ணி கோயிலே துப்பு முதல்ல. சரி நீ ஒன்றும் யோசிக்காத இது கொஞ்சம் சீனி கொஞ்சம் கூட போட்டு கொஞ்சம் தேத்தி சீனி கொஞ்சம் கூட போட்டு தேத்தி நேர்த்தி கொடு சிட்டியா எனக்கு கொஞ்சம் இங்கே ரத்தத்தை வேறு கொஞ்சம் சுட்டியில் எல்லாம் ஃபுல்லாக ரத்தம். சரியா இருக்கட்டும் பாப். இது பார்த்தீங்க நாளை இருக்க விட்டுட்டு வேறு ஒரே ஆள் கடை 2 வேலை நடக்குது. வேலைக்கு வேலையை முடிக்கணும்னு ஆள் அந்த காயத்தையும் பார்க்காம வேலை செய்கிறார். வேலையில் விசுவாசம் நல்ல விசுவாசம் என்ன வேலை என்றால் சும்மா இருக்காது. கையில் காயம் நாங்கள் என்ன போய் இருந்துருப்போம். அம்மா காயம் வந்துட்டு சரி அது செய்து முடிக்க அப்புறம் பார்ப்போம். சரி அந்த பாருங்கோ அது வந்து பைப் எல்லாம் போட்டாச்சு. பனியை சுற்றி பைப் போட்டாச்சு. அது பைப் பண்ணால் தூண் மாதிரி கீழே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தூண் கொங்கிரீட் எல்லாம் போட்டுட்டோம். போட்டு இப்போ மண்ணால் சும்மா அப்படி இழுத்து மூடி விட்டாச்சு. அதே மாதிரி பழத்தை பாருங்க இஞ்சால் என்ன சொல்கிறது காபார் போட்டு தான் இப்போ வெட்டி கொண்டு நிற்கிறான். பழம் எவ்வளோ காண வெட்டணும் எவ்வளோ காணும் அது வெட்டின வடிவாக இருக்கும். கொஞ்சம் உயர்த்தி வெட்டினா தான் வடிவாக இருக்குமோ என்ன பழம் அதுதான் நல்ல வடிவாக இருக்குது நீட்டாக. இது கீழே இருந்து பார்க்க பெயிண்ட் அடிக்கிற ஃபேனையா அதே மாதிரி இஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் இந்தா அதாவது வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு விளங்கும். இதுக்குள்ள வந்து இப்போ மண் வட்டி போட்டு கொண்டு நிற்கணும். இந்த ஃபுல்லாக இந்த மேல் மட்டத்துக்கு ஃபுல்லாக மண் வரும். இப்போ கட்டண்டு கட்டி இருக்கிறோம். ஆனால் இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே மண் வரும் ஃபுல்லாக. இதான் வந்து சர்மி வந்து சொல்லுங்க என்னென்ன பிளான் என்னென்ன அமைப்புன்றதை. அதே மாதிரி இஞ்சால் வந்து ஒரு ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு குந்து பிளான் தான். அதுக்கு இதுக்கும் வந்து ஃபுல்லாக மண் போடணும். மண் போட்டு தான் இது எல்லாமே வந்து செய்கிறது. அப்படி ஒவ்வொரு இதுவும் வந்து ஒரு மாடலாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பெண்ணையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்தில் அப்படியே ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வெட்டி எல்லாம் புளுத்தி விட்டு கிடக்குதா. சரி அப்போ செய்கிற வேலையில் அப்படி ஒவ்வொன்றுமே வந்து நடந்து வருதான் இருக்குது. இண்டியோட இந்த மேசன் வேலை செய்கிற வேலை வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும். அதை வந்து அப்படி என்ன நம்புகிறேன் ஃபுல்லாக முழுசாக முடிஞ்சிடும்.
இனி வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து வெல்டிங் அந்த செய்கிற வேலை தான் பேரும். அது வந்து மரத்தால் செய்கிறதா இல்லாட்டி வெல்டிங்கால் செய்கிறதான்னு சொல்லி இந்த சிலவுகளையும் சிக்கனப்படுத்தி செய்யணுமன்ற ஒரு இதெல்லாம் இருக்கிறோம். இதுக்கே மண்ணை போட்டாச்சு. போட்டு ஃபுல்லாக போடுறதுக்கு ஒரு லேமஸ்டர் மண் போடணும் ஒரு பட்டிக்கு. சரி பார்ப்போம். உண்மையிலே கவலை இந்த பூமரம் வந்து இதுக்குள்ள நேராக நிற்கிறது வந்து தான் இப்போ பிடுங்கி வேறு இடத்த வைக்கணும்னு நினச்சி தான் சரி கவலையாக கிடக்கு. இந்த வேறுங்க இந்த வாசலுக்கு நேராக வருது இந்த மரம். அப்போ இந்த மரம் நேராக வர வழியால் இதை பிடுங்கி வைக்கணும் பண்ணிக்க பெரிய கவலையாக இருக்குது. இங்கே வைக்கிறதுன்றது பார்ப்போம். அதே மாதிரி இஞ்சி இதுக்குள்ளே தான் ஓடத்தை வைப்போம். ரெண்டும் இருக்கிறேன் எல்லாம் செய்யத்தான் தோணும் பார்ப்போம். மற்றது இதுவும் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே வந்து வெட்டுற பிளான் வந்து தெரியாது. நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்து நான் தான் வெட்டுற கண்டு இது வந்து ஒரு முடலாக வெட்டி கொண்டு போகணும். இங்கே அப்படி வந்து குமிஞ்சு கொண்டு இருக்குது. ஏன்டா இது இப்போ எனக்கு இப்படி கிடக்கு கொண்டு இதில் வந்து கை வைக்கிறேன்னு நினச்சாலே பயமாக இருக்குது மக்களுக்கு. இந்தா பாருங்கள் அந்த வெட்டுறதை அந்த எப்படி வெட்டி அந்த ஒன்றையும் கலட்டுறது அந்த பாருங்க. இந்தா ஒன்று இப்படி கலண்டு அப்படி விழும். ஒரு கங்க மட்டும் தானே அப்படியே பானாவா ஒவ்வொரு இடத்தையும் வெட்ட அப்படியே ஒவ்வொரு இடம் கலண்டு விழும். அப்படியே கழட்டி செட்டு எடுக்க வேண்டியா. கொஞ்சம் ஏற்றி விட்டா காணுவேன்ட்ட. நீ சொல்கிற ஒலிம்பி நிற்கிற அளவுக்கு வெட்ட ஒலிம்பி நிற்கிற அளவுக்கு வெட்ட தான் பண்ணுவேன். பழம் என்ன வாங்குற? என்ன வறுத்துட்டா வந்து பான் வாங்கட்ட ஒரு ரூபாத்தல். காரத்தில் அஜி ரோஸ் பான். அப்போ என்ன வாங்குற சொல்லு, பிடிச்சா சொல்லு. என்ன வாங்குற? பான் வாங்கட்ட. பான் வடை ஓகே. சரி வெட்டுறதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து வனசு வருது. ஆக்களுக்கு வந்து பட்டை வனசு வாங்கி கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு 4:30 டீ டைமுக்கு சரியாக பனசு கொண்டு வருவார் ஒரு ஆள் ஆட்டோவில். இந்த ஆள் இப்போ வந்து கொண்டிருக்கிறார். ஓகே நன்றி. இப்போ வந்து வேப்பன் வாங்கிட்டு வரோம் நாங்கள். வேப்பன் சுட வேப்பன் டீக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா பின்னிர 4:30 ஆகிட்டுது. அப்போ 4 பேருக்கும் டீ போட்டு 4 பேருக்கும் வேப்பன் வாங்கி வச்சுக்கேன். இதை கொடுத்து அவங்க குடிச்சு போட்டு சில டைம் எடுத்துலாங்க லைட்டாக. அது சில நேரங்களில் கடைக்கு ஏதோ அலுவலா வழியில் நேற்று இல்லாமல் 5 காலம் ஆச்சு போல டீ போட்டு கொடுக்க. அப்போ நான் சொன்னேன் இனிமேல் நான் கடைக்கு போகிறேன்டா சுடுதண்ணி போதில் விட்டு தந்துட்டு போகிறேன், நீங்கள் விட்டு குடிங்கன்னு சொல்லி. அப்போ லேட்டாகினா கோவிக்கு நம்ம இப்போ நான் இன்றைக்கு 4:30க்கு டீயில் போட்டு பேப்பன் எல்லாம் கொண்டா கொடுக்க அப்புறம் குடிச்சு போட்டு வேலையை செய்யட்டு. இப்போ வந்து டீ குடிச்சு போட்டு எல்லோரும் மண்ணை தான் எடுத்து போட்டு கொண்டிருக்கோம். நாங்களும் மண்ணை போடுறோம் ரம்புற மாதிரி இல்லை. இந்த பாருங்க தெரியும், இந்த ஒரு டிப்பர் மண் போகணும் போல எனக்கு. என்ன செய்கிறேன்னு தெரியல. இதுதான் வாளிக்கணக்கு காய்ச்சல் மிஞ்சால. இது ஃபுல்லாக மண் போடணும். இப்போ அங்கே அந்த தொட்டி மண் போடணும். இந்த வல்லம் ட்ரப் போடணும். எல்லாம் ட்ரப் போடணும். என்ன செய்யறது இஞ்சால ஒரு குப்பை புட்டி மாதிரி கிடந்தது தானே. அதுக்காண்டி அதுவரை ஒன்றும் போடலாது. இப்போ அதை தான் தூக்கி கிடங்க போட போகிறோம். அதை தான் தூக்கி கிடங்க போட்டு உக்கிற அளவுக்கு வேறு அதாச்சும் அதை துப்புரவாக்கி தான் அதை போட வேணும். இப்போ அதில் தான் மண் வலிச்சு எடுத்து கொண்டு இருக்கிறோம் வீட்டு வேலைக்கு என்று சொன்னால். அதுலேயே வந்து என்ன செய்கிறேன்னு தெரியல. பார்ப்போம். என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் வெளியில் போயிட்டு எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியாது. இங்கே பாருங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் மண் இந்த அதே மாதிரி இதுக்கு ஒரு 2 வாளி தான் மண்ணை வந்து போட்டு விட்டுக்கிறாங்க இதுக்கு. இது என்ன அதான் இங்கே அப்படி இந்த இந்தியாவில் வந்து பார்த்தா
அப்போ என்னென்னு சொல்கிறது ஒரு இதால் வந்து இதில் இருக்கிற மண்ணோட அதில் வட்டி அந்த கருத்த மண்ணை தான் போட்டுக்கொண்டு நிற்கிறோம். களிமண் பறிக்க போகிறோம் இதுக்கு. ஏன்னா பூங்கொண்டூர் வைத்தாலும் நல்ல பசலையாக வரும். இந்த மண் தான் விலை கூட, களிமண் வந்து விலை குறைவு. ஆனால் எடுக்கிறதான் கொஞ்சம் காசு தான். ஏன்னா களிமண் மல்லியை குப்பையும் சேர்ந்து போட்டால் பசலையாக இருக்கும். அப்போ குளம்பட்டு வந்து இருக்கு அங்கே சின்ன தடா வந்து மோனிகா நாட்டு நீந்தக்கூடிய மாதிரி. அப்போ ஃபுல்லாக என்ன சொல்கிற படம் நீச்சல் குளத்தை கட்டி விட்டா பிஹெச் வந்து ஃபைன் அடிச்சிடுவார். என்ன செய்து இதை மூடலாம் இல்லையா? குப்பையை போட்டு தான் மூடலாம். அவ்வளோ குப்பை எங்கே வரும்? நான் தரேன் வீட்டில் போயிட்டு எதுக்கு வந்து நீங்கள் பாரு அவ்வளோ குப்பை விடக்க விட்டு அது போல கண்ணன் வைக்கல கொண்டு வைக்கக்கூடிய மாதிரி உட்காம இருக்கணும். எனக்கு அதான் இந்த பிளான். ஃபுல்லாக ஒன்றுமே உட்காதபடி இதாக இருக்கணும். வேண்டாம் நாளைக்கு மண்ணில் மண் மாதிரியே இருக்கணும். மழை வந்தால் கீழே இறங்கினாலும் திருப்ப கொஞ்சம் போகக்கூடிய மாதிரி அப்படி ஒரு பிளான் தான் வந்து ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறோம். எல்லாமே வந்து நீட்டான முறையில் தான் வரும். அதுக்கான வந்து மூளை இல்லாமல் செய்யலை. ஏதோ எங்களோட தேவையிலையும் வந்து நிறைவேற்றலாம். மற்றது வந்து எல்லாத்தையும் காசு கொடுத்து செய்ய வேலை கம்ப்ளீட்டாக முடியாங்க. இந்த கிடங்கெல்லாம் மட்டமாக வந்துடும். சேமா மாரியோட எல்லாம் மட்டமாக வந்துடும். பக்கத்து மண்ணெல்லாம் வந்துட்டு போயிட்டேன். பக்கத்தை விட்டு மண் வரக்கூடாது. இல்லை ஆடப்படுது வரவும் ஆடுது. சரி அப்போ நாங்கள் இப்படியே வந்து பார்த்துருப்பியால் எங்களோட பொழுது வந்து இப்படியே போய்கொண்டே இருக்குது. எனக்கு கடைக்கு யாரும் கால் பண்ணி நான் விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் கடைக்கு வந்து ஒரு கால் பண்ணின மாதிரியும் இல்லை. இன்றைக்கு பெருசாக மீன்பாடுகள் பார்த்துட்டு பெருசாக மீன்பாடுகள்ன்றது மீனவர்களுக்கு போனாங்கன்னு சொன்னால் கடை வேலை வரும். சரி பா கொஞ்சம் கொண்டு இருக்குல்ல தண்ணி கொஞ்சம் கொடுங்க. நல்ல ஒரு ஸ்டூலும் கொண்டு கிடச்சிருக்கு. ஓகேவா? அவன் வீட்டு வேலையோட முடிஞ்சு வீட்டு வேலையோட இன்னும் வேலை மெயினான வேலை நடக்குதுல்ல அதோட சரியால். அப்போ இதான் நார்மல் வேலை. என்ன சனப்பெல்லாம் குழம்ப போகும். இது நார்மல் வேலையிட்டா மெயின் வேலை என்ன இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறோம். மற்ற வேலை வேலை எஞ்சான் இருக்கு. மெலியோணம்ன்றாக்க இதில் வரலாம். அது நானும் இப்படி வேலை செய்தேன்னா மெலிஞ்சிடுவேன் பிறகு. ஏய் நான் வரையில நேரிக்கையில் பிடிச்சிடும். கண்ணுக்கு மண் விழுந்தது உருட்டி கொண்டு வைக்கிறது அந்த உருட்டு. சரி அப்போ நாங்கள் இன்றைய நாள் வேலையில் வந்து இப்படி தான் இருக்கும். மண்ணெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு என்னென்று காட்டுறோம். ஓகே ஓகே.